அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நியூயார்க் என்னை உருவாக்கிய நகரம். ஸ்கூட்டரில் பாய்ந்த நாட்கள், சப்வே தாமதம், பீட்சா துண்டுகள், கிரிக்கெட் விளையாட்டு, போராட்டங்கள், காதல், குடியுரிமை, சத்தியம் எல்லாம் இங்கேதான். நீங்கள் நியூயார்க் வாசி என்றால் நான் உங்கள் மேயர்தான். அலட்சியத்தையும் பேராசையையும் எங்கள் உள்ளத்திலிருந்து உடைத்தெறிவாயாக. எங்கள் கடினமான இதயங்களை மென்மையாக்குவாயாக. அன்பிற்கினிய நியூயார்க் மக்களே, இன்று ஒரு புதிய யுகம் துவங்குகிறது. இந்த புனித உறுதிமொழியை ஏற்கும் இந்த தருணத்தில் நான் மிகுந்த பணிவோடும் பெருமையோடும் உங்கள் முன் நிற்கிறேன். நீங்கள் என் மேல் வைத்திருந்த நம்பிக்கைக்கு என்றும் நன்றியுடன் இருப்பேன் என்பதை உங்களுக்கு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நியூயார்க் நகரத்தின் 111வது அல்லது 112வது மேயராக உங்களுக்கு சேவை செய்வது எனக்கு பெரும் மரியாதையாக இருக்கிறது. ஒன்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் தனியாக இங்கு இல்லை, நான் உங்களோடு சேர்ந்து நிற்கிறேன். வாட்டி வதைக்கும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நம்பிக்கையின் வெப்பத்தால் தன்னெழுச்சியாக இந்த லோயர் மேன்ஹட்டனில் கூடியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான என் மக்களோடு நான் நிற்கிறேன். குறுகிய சமையலறைகளில், ஈஸ்ட் நியூயார்க் பகுதியில் உள்ள சலூன் கடைகளில், லாகார்டியா விமான நிலைய டாக்ஸி டேஷ்போர்டுகளில் சாய்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் என் மக்களோடு நான் நிற்கிறேன். மேட்ஹேவனின் மருத்துவமனைகளிலும் எல்போரியாவின் நூலகங்களிலும் பல ஆண்டுகளாக புறக்கணிப்பை மட்டுமே பார்த்த இடங்களிலும் நான் இன்று நிற்கிறேன். ஸ்டீல் ஷூஸ் அணிந்து வேலை செய்யும் கட்டுமான தொழிலாளர்களோடும், முழங்கால் வலியுடன் நாள் முழுவதும் உழைக்கும் சாலையோர வியாபாரிகளோடும் இன்று நான் நிற்கிறேன். இந்த நகரத்தை வீடாக கருதும் ஒவ்வொருவரோடும் நான் நிற்கிறேன். இன்றைய நாளுக்காக 2 மாதங்களுக்கு முன் எனக்கு வாக்களித்த 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நியூயார்க் மக்களோடு அதே உறுதியோடு நான் இன்று நிற்கிறேன். இந்த நிர்வாகத்தை சந்தேகத்தோடு பார்ப்பவர்கள் இருக்கலாம். அரசியல் முழுமையாக உடைந்து விட்டது என்று நம்புபவர்களும் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் நியூயார்க் வாசி என்றால் நான் உங்கள் மேயர்தான். நாம் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நான் உங்களை பாதுகாப்பேன். ஒரு நொடியும் உங்களை விட்டு விலக மாட்டேன். இந்த உரையை எழுதும்போது மக்களுக்கு அதிகம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிட வேண்டாம் என்று சிலர் எனக்கு அறிவுரை சொன்னார்கள். நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் மாற்ற விரும்பும் ஒரே விஷயம் சிறிய எதிர்பார்ப்புகள் தான். இன்றிலிருந்து நாம் துணிச்சலோடும் பெரும் கனவுகளோடும் ஆட்சி செய்ய போகிறோம். வெற்றி பெற முடியாமல் போகலாம், ஆனால் முயற்சி செய்ய துணிந்தோம் என்று யாரும் சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். அரசியல் காலம் முடிந்துவிட்டது என்று சொல்வோருக்கு சொல்கிறேன், இனி சிட்டிகால் தயங்காது. நியூயார்க் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த அதன் அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்த போகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நியூயார்க் யாருக்கு சொந்தம்? நீண்ட காலமாக பணக்காரர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் மட்டுமே சொந்தம் என்ற பதில்தான் கிடைத்தது. நெருக்கடி மிகுந்த வகுப்பறைகள், பழுதான லிப்டுகள், குழிகள் நிறைந்த சாலைகள், தாமதமான பேருந்துகள், உயராத அதே சம்பளம். ஆனால் இந்த நகரம் அப்படிப்பட்ட நகரம் அல்ல. நாம் சொல்வது இதுதான், நாம் செய்ய போவதும் இதுதான். சொத்து வரி அமைப்பை சீரமைப்போம். சமூக பாதுகாப்புக்கான புதிய துறையை உருவாக்குவோம். மனநல பிரச்சனைகளுக்கு தீர்வளிப்போம். மோசமான வீட்டு வாடகை விதிக்கும் முதலாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். சிறு வியாபாரிகளை தேவையற்ற சுமையிலிருந்து விடுவிப்போம். இந்த நகரம் அதன் மக்களுக்கான நகரமாக இருக்க வேண்டும். நியூயார்க் என்னை உருவாக்கிய நகரம். ஸ்கூட்டரில் பாய்ந்த நாட்கள், சப்வே தாமதம், பீட்சா துண்டுகள், கிரிக்கெட் விளையாட்டு, போராட்டங்கள், காதல், குடியுரிமை, சத்தியம் எல்லாம் இங்கேதான். இந்த நகரத்தை நேசிப்பது ஒரு பொறுப்பு. அந்த அன்புதான் நம்மை வழிநடத்தும். நியூயார்க் எல்லோருக்கும் சொந்தம், இங்கு வாழும் அனைவருக்கும். இந்த வேலை இன்றோடு முடிவதில்லை, இப்போதுதான் துவங்குகிறது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த நாளில் நம்பிக்கையோடு துடிக்கும் இதயங்களுடன்
எங்கள் நகரத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் திரும்புகிறோம். இந்த தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே ஒன்று கூடிய இந்த அற்புதமான மனிதர்களுக்காக, இந்த அற்புதமான மனிதர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறம், மொழி, பயணம், பெயர் எல்லாமே வேறுபட்டவர்கள் நாங்கள். ஆனால் ஒரே நோக்கில் ஒன்றிணைந்தவர்கள், அதே நம்பிக்கையால் இணைக்கப்பட்டவர்கள். அர்த்தமுள்ள நிலைத்த அன்பு, மரியாதை, கண்ணியம், நீதியில் வேரூன்றிய ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஆசையுடன் நிற்கிறோம். சிலருக்காக மட்டுமல்ல, அனைவருக்காகவும். இத்தகைய தருணங்கள் தானாக வருவதில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். தியாகத்தால், ஒழுங்கமைப்பால், தைரியத்தால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை ஏற்க மறுத்த மனிதர்களால் தான் இந்த நாள் உருவானது. உங்கள் நேரத்திற்காக காத்திருங்கள், உங்கள் கோரிக்கைகளை நிறுத்துங்கள், உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட பலரின் தோள்களில்தான் இந்த நாள் நிற்கிறது. ஆனால் அவர்கள் வேறொரு நியூயார்க் சாத்தியம் என்று நம்பினார்கள். அந்த நம்பிக்கை கற்பனை அல்ல, அது செயல்பாட்டில் இருந்தது. நியாயமான சம்பளத்திற்காக குரல் கொடுத்த தொழிலாளர்கள், தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக போராடிய பெற்றோர்கள் என அனைவரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து இந்த சமூகத்தில் அவலங்களை சந்தித்து வந்தனர். இந்த நகரத்தின் சப்தமும் தெருக்களும் மெட்ரோவும் வழிபாட்டு தளங்களும் எங்கள் இதயங்களை வடிவமைத்திருக்கின்றன. நியூயார்க் நகரத்திற்காக, நியூயார்க் எனும் அற்புதமான நகரத்தை எங்களுக்கு அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வேறுபாடுகள் வலிமையாக மாறலாம் என்பதை உலகத்திற்கு கற்றுத்தந்த நகரம் இது. ஒரு இளம் குடிபெயர்ந்த ஜனநாயக சோசியலிஸ்ட் முஸ்லிம் தைரியமாக போட்டியிட்டு தைரியமாக வெல்ல முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய இடம் இது. தன் நம்பிக்கையை அவன் கைவிடவில்லை, தன்னை சுருக்கி கொள்ளவில்லை. உண்மை தன்மைதான் ஒரு நகரத்தை நீதியை நோக்கி நகர்த்தி செல்லும் என்பதை அவர் நம்பினார். இந்த நகரத்தின் அழகான பல்வகை தன்மைக்காக இறைவா உனக்கு நன்றி. தலைமுறைகள் தாண்டி, இனம், மதம், கலாச்சாரம், வர்க்கம் எல்லாவற்றையும் தாண்டி இப்படி ஒரு மக்களை உருவாக்கி கொடுத்ததற்காக உனக்கு நன்றி. மேயர் ஜோஹ்ரான் மம்தானி அவர்களுக்கு நீ ஞானத்தை அருள்வாயாக. தலைமை என்பது அதிகாரம் அல்ல, மக்களுக்கு அருகில் இருப்பதே தலைமை என்பதை அவருக்கு நினைவூட்டுவாயாக. புறக்கணிக்கப்படும் குரல்களுக்கு அருகில், நெருக்கடியான வகுப்பறையில் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களின் அருகில், கடையை மூடலாமா அல்லது ஏற்கனவே கஷ்டப்படும் அயலார்களுக்கு விலையை உயர்த்தலாமா என்று முடிவு செய்ய முடியாமல் தவிக்கும் சிறு வியாபாரிகளின் அருகில், அவரை என்றென்றும் தைரியமாக நிர்வாகத்தை நிலைத்திருக்கச் செய்யும் ஆளுமையை அவருக்கு நீ வழங்குவாயாக. தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பணிவை அவருக்கு நீ வழங்குவாயாக. எந்த அழுத்தத்திற்கும் சமரசம் செய்யாத ஆளுமை திறனை அவருக்கு நீ வழங்குவாயாக. கொள்கையோடு மக்களை வழிநடத்தும் வலிமையை அவருக்கு நீ வழங்குவாயாக. இந்த தருணத்தை சாத்தியமாக்கிய இயக்கங்களையும் சமூகங்களையும் அவரது தலைமை பிரதிபலிக்கட்டும், அதற்கு நீ அருள் செய்வாயாக. இந்த பதவி மக்களுக்கு சேவை செய்யவே, அவர்களை கடந்து செல்ல அல்ல என்பதை ஒருபோதும் அவர் மறந்துவிடாமல் இருக்க நீ அருள் செய்வாயாக. இது நடக்காது என்று சொன்னவர்கள் மத்தியில் இது நடந்தே ஆகும் என்று நம்பி ஒன்று கூடிய அனைவருக்கும் நீ அருள் செய்வாயாக. ஒழுங்கமைப்பாளர்கள், தன்னார்வலர்கள், தங்கள் குரலுக்கு மதிப்பு உண்டு என்று நம்பிய இளைஞர்கள், முந்திய போராட்டங்களை நினைவு கூர்ந்த மூத்தவர்கள் என அனைவருக்கும் நீ அருள் செய்வாயாக. இந்த தருணத்தில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்றோடு மட்டும் முடிந்து விடாமல் என்றென்றும் ஆழமாக தொடர நீ அருள் செய்வாயாக. இந்த நகரத்தை உருவாக்கிய குடும்பங்களுக்கும் அதை தாங்கி நிறுத்தும் தொழிலாளர்களுக்கும் வசிப்பதற்கு ஏற்ற நகரமாக நீ இதை மாற்றி அமைப்பாயாக. அளவிட முடியாத பெரும் செல்வத்தின் நிழலில் காலம் காலமாக வெறும் சம்பளக்காரர்களாக வாழும் எம் மக்களுக்காக நாங்கள் உண்மை நாடி இருக்கிறோம். கடினமாக உழைத்தும் சிதறிப்போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் என் விளிம்பு நிலை மக்களுக்காக உம்மை நாடுகிறோம். நீதி ஒரு முழக்கம் அல்ல, அது ஒரு கட்டமைப்பாக மாற நீ அருள் செய்வாயாக. சமத்துவம் வெறும் வாக்குறுதி அல்ல, அது ஒரு நடைமுறையாக மாற நீ அருள் செய்வாயாக. எங்கள் குழந்தைகள், முதியவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், தஞ்சம் நாடுபவர்கள், வீடில்லாத அயலார்கள், தொழிலாளர்கள், கலைஞர்கள், பராமரிப்பாளர்கள், இந்த நகரத்தை உயிரோடு வைத்திருக்கும் மாணவர்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. அலட்சியத்தையும் பேராசையையும் எங்கள் உள்ளத்திலிருந்து உடைத்தெறிவாயாக. எங்கள் கடினமான இதயங்களை மென்மையாக்குவாயாக. நம்பிக்கை இழந்து நிற்கும் எங்களை நம்பிக்கையாளர்களாக மாற்றுவாயாக. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் நடைமுறையாக வாழ நீ உதவி செய்வாயாக. நம்பிக்கை சோம்பேறித்தனம் அல்ல என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக. அது ஒரு பொறுப்பூட்டலாலும் பராமரிப்பாலும் ஒருவரை ஒருவர் கைவிட மறுக்கும் மனப்பான்மையாலும் கட்டப்படுகிறது என்பதை எங்களுக்கு நீ உறுதியாக நிலைநிறுத்துவாயாக. இங்கே பிறந்தவர்களுக்கும் நேற்று வந்தவர்களுக்கும் இந்த நகரம் நம் எல்லோருக்குமானது என்பதையும் எங்கள் விடுதலை ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்பதையும் நீ எங்களுக்கு நினைவூட்டுவாயாக. நாங்கள் உன்னிடம் வேண்டிக் கொள்ளும் நகரம்
நாங்கள் கட்டி அமைக்க ஆசைப்படுகிற நகரம் என்பதை எங்களுக்கு நீ உணர்த்துவாயாக. இந்த நகரத்தை வீடாக அழைக்கும் நாங்கள் அனைவரும் கருணையின் கருவியாக, நீதியின் பிரதிபலிப்பாக மாற எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. இந்த தருணம் முடிவாக அல்ல, தொடக்கமாக மாற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக. ஒரு காலத்தில் சாத்தியமில்லை என்று நினைத்தது இன்று எங்கள் எதிர்காலத்தை அளக்கும் அளவுகோலாக மாற எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. மக்கள் ஒருவரை ஒருவர் நம்பினால் என்ன சாத்தியம் என்பதை நியூயார்க் நகரம் உலகத்திற்கு தொடர்ந்து காட்ட வேண்டும். மரியாதை, கண்ணியம், கருணை இனி ஒரு சிலருக்கானது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த மக்களுக்குமானது, அது அனைவருக்குமானது. ஆமீன்.